ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடிவேரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு கிராமங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, நிவாரணம், மானியங்கள் தேவையில்லை என்றும் சரியான நீர் மேலாண்மை மட்டுமே தேவை எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சுபி தளபதி இதனை தெரிவித்தார். எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேண்டாம், வறட்சி நிவாரணங்கள் வேண்டாம், மானியங்கள் வேண்டாம். எங்களுக்கு தேவை சரியான நீர் மேலாண்மை, ஆட்பற்றாக்குறைக்கு இயந்திரமயமாக்கல், எங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு சரியான விலை ஆகியவற்றை மேற்கொண்டு எங்களுடைய விவசாயத்துடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும், கொடிவேரி பாசனத்தை எங்களுடைய மேற்கு மண்டல பாசனங்களான பவானி ஆறு, எங்களுடைய அமராவதி பாசனங்களை அடகு வைத்துத்தான் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த 9 TMC நீரை கேரள அரசு கொடுப்பதற்கு இந்த காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு வழிவகுக்கிறது. காவேரி மேலாண்மை வாரியமும் காவேரி ஒழுங்காற்று குழுவும் எங்களுடைய நீரை எடுப்பதை தடுக்க வேண்டும். எங்களை உச்சநீதிமன்ற வழக்கு முடியும் வரை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதுதான் மேற்கு மண்டல விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. இதை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம்.